ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சிம்பிளான ஸ்நாக் தான் காமிக்க போகிறேன். ஸோ அது என்னென்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. வீட்டிலே எப்படி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. நல்லா மண் போக கழுவிடுங்க. ஸோ இந்த பேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா, சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பண்ணுறதுக்கான டூல் இது, இந்த ஸ்டிக், அப்புறம் இந்த நாப், அப்புறம் இந்த ஒரு டூல். ஸோ இதில் வந்து எப்படி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பண்ணுறதுங்கிறத இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலரில் இருக்க டூலை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் அது எப்படிங்கிறது காமிக்கிறேன். அந்த ஹோல்குள்ளே போகணும். ஸோ அந்த ஹோலில் வந்து இந்த ஸ்டிக்கை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் நாபில் வந்து உருளைக்கிழங்க நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 பின்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து பொட்டேட்டோவை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த ஸ்டிக் வந்து அந்த ஹோல்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, உள்ளே போய் வெளியே விட்டு அந்த ஒயிட் நாபோடு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான். ஸோ இந்த டூல் வந்து அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் 290 ருபீஸ் தான், ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லிட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைஸாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஈஸியாக வீட்டிலருந்தே இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் ஹேக் தான் அது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிக்குள்ளே வந்து அந்த எல்லோ கலர் நாபை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் இதில் வந்து பொட்டேட்டோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஸ்டிக்கை அந்த ஒயிட் நாபுக்குள்ளே இருக்க ஹோலில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக கட் ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து உருளைக்கிழங்குல அப்ளை பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். நான் வந்து ப்ரஷ் வச்சுருக்கேன். ப்ரஷ் இல்லைனாலும் நீங்கள் ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி ப்ரஷ் தான் வேணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்பூனை வச்சும் நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு அப்படி ஸோ இதில் என்ன விஷயம்னா, இப்போ நான் வந்து ஸ்ப்ரிங் ரோலில் அதை ஸ்ப்ரிங் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கிறது வந்து இப்படி இதில் குத்திடணும். கடைசி ரோவில் வந்து குத்திடணும், இல்லைன்னா அது வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஆடிட்டே இருந்தால் வந்து ஒழுங்காக வருபடாது. ஸோ இதை ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டு கடைசியாக இங்கே வந்து ஸ்டிக் பண்ணிடணும். அப்போ தான் சரி வரும். ஸோ த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இஸ் ரெடி. ஸோ அந்த மைதா பேஸ்ட்டை நான் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி பார்த்தேன். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.